அனைவருக்கும் வணக்கம். செபி ரெகுலேஷன்ஸ் வந்து அக்டோபர் 1 அன்னைக்கு பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்டோபர் 1 பாஸ் பண்ணதுல ஒரு 6 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது. நம்ம ஆல்கோ ட்ரேடர்ஸ்க்கு, அப்புறம் ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான சேஞ்சஸ். நம்மள இது எப்படி பாதிக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரேஷனலைசேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். வீக்லி இண்டெக்ஸ் வந்து ரேஷனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட். ஆப்ஷன்ஸ்ல வந்து செல்லிங் பண்ணிட்டு இருக்கவங்களோட கேலண்டர் ஸ்ப்ரெட் மெத்தடுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஒரு முக்கியமான சேஞ்சஸ். அடுத்து வந்து கான்ட்ராக்ட் சைஸ். இந்த கான்ட்ராக்ட் சைஸ் பத்தி இன்க்ரீஸ் பண்றத பத்தி கொடுத்துருந்தாங்க. இந்த மூணும் முக்கியமான சேஞ்சஸ். இதை பத்தி டீட்டெயிலா ஒரு எக்ஸாம்பிளோட கடைசியா சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளானதா. ஃபர்ஸ்ட் டக்குன்னு முடிச்சிடுறேன். அப்ரண்ட் கலெக்ஷன், அதாவது வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பிரீமியம் அப்ரண்ட் கலெக்ஷன். இது வந்து நம்மள அதிகமா பாதிக்க போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்து டாப் புரோக்கர்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளவு வாங்குறோமோ அதுக்கான மார்ஜின் வந்து அதுல வந்து கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில புரோக்கரேஜ் வந்து கொஞ்சம் லீவரேஜஸ் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் லீவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 5,000 நம்ம பை பண்றோம்னா நமக்கு மார்ஜின்ல கட் ஆகுறது 3,000 4,000 தான் கட் ஆகும். அதுல லீவரேஜஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அந்த லீவரேஜஸ் எல்லாம் கட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இது வந்து மேஜரா யாரையும் பாதிக்காது. ஏன்னா வந்து டாப் புரோக்கர்ஸ் யாரும் வந்து ஆப்ஷன்ஸ்ல லீவரேஜ் கொடுக்கறது கிடையாது. அவங்க ஏற்கனவே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மள அதிகம் பாதிக்காதுன்றது இந்த விஷயத்தை விட்டுடலாம். கேலண்டர் ஸ்ப்ரெட் பத்தியும் அந்த வீக்லி இண்டெக்ஸ் பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால அதை வந்து கடைசியா நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷன் லிமிட்ஸ். அதாவது வந்து நம்ம இன்ட்ராடேல வந்து எவ்வளவு பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்றோம், அதுக்கான எவ்வளவு மார்ஜின் நம்மளோட டிமெட் அக்கௌண்ட் வந்து கட் ஆகுது அப்படின்றது வந்து லீவரேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக நம்மளோட செபி என்ன பண்ணுதுன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்றவங்களோட டிமெட் அக்கௌண்ட்ல ஒரு 4 டைம் எப்ப வேணாலும் நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து லீவரேஜ் அதிகம் கொடுக்க கூடாது. நம்ம அவங்க குறிப்பிட்ட லீவரேஜ் கொடுத்துருக்காங்க, சிபி இவ்வளவு யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை நாங்க ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்க இது. அடுத்து வந்து கான்ட்ராக்ட் சைஸ். கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து லாஸ்டா அவங்க கொடுத்ததுல வந்து 2015 வந்து 5 lakhs கான்ட்ராக்ட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து 10 lakhs 5 lakhs 10 lakhs லிமிட்ல இருந்துச்சு. இப்போ அதை வந்து அப்படியே கொஞ்சம் டபுள் பண்ணிருக்காங்க. 5 lakhs to 10 lakhs 15 lakhs 20 lakhs அப்படியே டபுள் ஆயிருக்கு. கான்ட்ராக்ட் டெரிவேட்டிவ்ஸோட சைஸ் அதிகமாகுது அப்படின்னா நம்ம என்ன பாதிக்கும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட இண்டெக்ஸ்ல வந்து இப்ப பேங்க் நிஃப்டில 15 ஒரு லாட்டோட சைஸ் 15 இருக்கு அப்படின்னா அந்த லாட்டோட சைஸஸ் டபுள் ஆகலாம். அது வந்து 30 ஆகலாம், இல்ல 40 கூட ஆகலாம். இந்த சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ஆல்கோ ட்ரேடர்ஸ் வந்து இப்ப நம்ம குரூப்ல ஃபாலோ பண்றவங்க வந்து நம்ம இப்ப நிஃப்டில 2 லாட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 2 லாட்ன்றது வந்து பையிங் சைட்ல அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த 2 லாட்ன்றது 1 லாட்டா மாறும். நம்ம பேங்க் நிஃப்டில 4 லாட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 4 லாட்ன்றது 2 லாட்டா மாறிடும். அதனால நம்மளுக்கும் எந்த பாதிப்பும் இதுல இருக்க போறது கிடையாது. சப்போஸ் அவங்க வந்து லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்கன்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லாட்டை வந்து அதிகமா இருக்கிறத வந்து குறைச்சிக்க போறோம். இது எஃபெக்டிவ் வந்து நவம்பர் 20th இருந்து எஃபெக்டிவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டெய்ல் ரிஸ்க் கவரேஜ் ஆன் த டே ஆஃப் ஆப்ஷன் எக்ஸ்பைரி. அதாவது ஆப்ஷன் எக்ஸ்பைரி அன்னைக்கு செல்லிங் பண்றவங்கள மார்ஜின் வந்து யூட்டிலைசேஷன் இருக்கும். இப்ப நார்மலா ஒரு லாட் செல் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh தேவைப்படுது அப்படின்னு சொன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் ஒரு 2% அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் இப்போ உங்களுக்கு 1 lakh மார்ஜின் யூட்டிலைசேஷன் இருக்கு ஒரு லாட் செல் பண்றதுக்குன்னா அதுல இருந்து 2% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது எப்போ எஃபெக்டிவ்ல இருந்து வருதுன்னா நவம்பர் 30th இருந்து வரும். அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு லாட்ன்றது 15 இருந்து 30 இல்ல 30 இருந்து 40, 15 இருந்து 30க்கு மாறும். அந்த 30க்கு வந்து நீங்க எக்ஸ்போஷர் எவ்வளவு மார்ஜின் எவ்வளவு ரெக்குயர்மெண்ட் இருக்கு அந்த மார்ஜின்ல வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் ஒரு 2% வந்து உங்களுக்கு அதிகமா எடுப்பாங்க. அவ்வளவுதான். கடைசியா முக்கியமான இடத்துக்கு வந்துருவோம் நம்ம. இப்ப கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு செல் பண்றவங்க இருக்காங்க, மற்ற டைம் செல் பண்றவங்க இருக்காங்க. இது வந்து செல்லர்ஸ்க்கு மட்டும். கேலண்டர் ஸ்ப்ரெட் யூஸ் பண்றோம்னு சொன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியோட எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். இப்ப வந்து
இந்த வீக்ல இப்ப இருக்கிற எக்ஸ்பீரி வச்சு சொல்றேன். பேங்க் நிஃப்டில செகண்ட் அன்னைக்கு எக்ஸ்பீரி இருக்கு, 9th எக்ஸ்பீரி இருக்கு, 16th இருக்கு, அடுத்து 23rd இருக்கு, 30th இருக்கு. கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்றவங்க என்னன்னா கரண்ட் வீக்ல, அதாவது இந்த வீக் இப்ப நாளைக்குன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து கரண்ட் எக்ஸ்பீரி அதாவது 2/10/2024 கரண்ட் எக்ஸ்பீரி வந்து செல் பண்ணிருப்பாங்க, 30/10/2024 எக்ஸ்பீரி வந்து பை பண்ணிருப்பாங்க. இது எப்படி பண்றதுன்னா இது வந்து மார்ஜின் பெனிஃபிட்டாகவும் பண்ணுவாங்க, அதுல கொஞ்சம் ப்ராஃபிட்டும் நல்லா கிடைக்கும், அதை வச்சு பண்ணுவாங்க இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட். அந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து இப்ப நான் சப்போஸ் வந்து நாளைக்கு 2/10/2024 அன்னைக்கு நான் வந்து பேங்க் நிஃப்டியில கரண்ட் எக்ஸ்பைரி இதை வந்து நான் செல் பண்றேன். அடுத்து வந்து அதே மாதிரி 30/10 இந்த மாசத்தோட கடைசி எக்ஸ்பைரி வந்து பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா இந்த மார்ஜின் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும். அதே நான் வந்து தேர்ட் அன்னைக்கு நாளான்னைக்கு வந்து 3/10/2024 அன்னைக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் அந்த அன்னைக்கு வந்து பண்றேன். அன்னைக்கு வந்து 9th அன்னையோட கான்ட்ராக்ட வந்து செல் பண்றேன், 30th அன்னைக்கு கான்ட்ராக்ட பை பண்றேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். சாரி, மார்ஜின் பெனிஃபிட். இப்ப தேர்ட் அன்னைக்கு வந்து நான் 9th ஆன கான்ட்ராக்ட் வந்து செல் பண்றேன், 30th கான்ட்ராக்ட் வந்து பை பண்றேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதோட மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். அதே 9th அன்னைக்கு 9th எக்ஸ்பீரி அன்னைக்கு 9th செல் பண்றோம், 30th பை பண்றோம், இல்ல 16th பை பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இந்த பெனிஃபிட்ஸ் எப்ப கிடைக்காதுன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும். எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் நம்ம செல் பண்றோம் அப்படின்னும் போது அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, எக்ஸ்போஷர் கிடையாது, மார்ஜின் பெனிஃபிட்ஸ். மீதி எல்லா நாளைக்கும் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது வந்து February 1st இருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். கடைசியா நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம், ரேஷனலைசேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா என்ன அவங்க எக்ஸாக்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஈச் எக்ஸ்சேஞ்ச் மே ப்ரொவைட் டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஒன்லி ஒன் ஆஃப் இட்ஸ் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் இன் வீக்லி எக்ஸ்பைரி. வீக்லி எக்ஸ்பைரியில என்எஸ்சி ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் வீக்லி வைக்க முடியும், பிஎஸ்சி அதே மாதிரி ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் வீக்லி வைக்க முடியும். இது எப்ப இருந்து எஃபெக்டிவ் ஆகுதுன்னா November 20th இருந்து வரும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஓவராலா வியூஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரியா இருக்கும், பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரியா இருக்கும். அதாவது Thursday அண்ட் Friday. Thursday வந்து வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி வரும், ஃப்ரைடே வந்து ஆஸ் யூஷுவல் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வரும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம ட்ரேடர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்எஸ்சில வந்து பேங்க் நிஃப்டியும் பிஎஸ்சில வந்து சென்செக்ஸும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டில லிக்விடிட்டி ரொம்ப ஜாஸ்தி, நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டில ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது எப்படி கன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா இப்ப நிறைய டிமெட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அந்த டிமெட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஹோல்டர்ஸ் அந்த அவங்களையும் கான்டாக்ட் பண்ணி எந்த இது வைக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஃபர்தரா டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த டெசிஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அதுவும் எப்ப அப்படின்னு சொன்னா November 20th கிட்ட தான். இன்னும் ஒரு 1 monthக்குள்ள இதுல எந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்றது சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதுக்குள்ள ஏதாவது ரூமர்ஸ் வர்றதை பத்தி நம்ம எதுவும் கண்டுக்க தேவையில்லை. சிபில இருந்து டெசிஷன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எந்த டெசிஷன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்கோவும் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்மளோட யூசர்ஸ்க்கு சொல்றேன், நம்ம ஆல்கோவும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். இப்போ பேங்க் நிஃப்டியில இப்போதைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் செல்லிங் சைட்ல. அவங்களுக்கும் வந்து சப்போஸ் நிஃப்டி தான் வீக்லி வருது, பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லியா மாறுது அப்படின்னு சொன்னா அந்த மந்த்லிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஸ்ட்ராட்டஜிஸ் மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்ல நிஃப்டிக்கு கூட நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கம்பேர் டு இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி பொறுத்து பார்க்கும்போது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருந்தது. அதனால நம்ம பேங்க் நிஃப்டி மட்டும் வச்சிருந்தோம், நிஃப்டி நம்ம சஜஸ்ட் பண்ணல. ஏன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டில வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தி. இப்ப சப்போஸ் ஃபோர்த் கமிங் வீக்ல வந்து நிஃப்டியை தான் வீக்லி எக்ஸ்பைரியில வைக்கிறாங்க நிஃப்டி மட்டும் அப்படின்னு சொன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ட்ரேடர்ஸும் நிஃப்டிக்கு தான் மாறுவாங்க. அப்ப நிஃப்டிலையும் உங்களுக்கு லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆகிடும். அப்ப நிஃப்டிலையும் ஜாஸ்தி ஆகும்போது வீக்லி அதுலயும் ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால டெசிஷன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எது வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்கோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது இதை பத்தின டவுட் இருக்கணும், கிளாரிபிகேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.
வேற ஏதாவது வேணும்னா உங்க கமெண்ட்டும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.